வணக்கம். US ஈரான் பீஸ் அக்ரிமெண்ட்னால வேர்ல்ட் எக்கானமி அண்ட் இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான டீல் ஏன் அப்படின்னா வேர்ல்டு எக்கானமி குளோபல் கிரைசிஸ் எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வார் US அண்ட் ஈரானுக்கு நடந்துகிட்டு இருந்த அந்த வார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டீலோட சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணனால என்ன ஆகும் இந்தியன் எக்கானமி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸோட ரேட் வந்து கம்மியாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 months பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $119 per barrelக்கு சேல் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணனால அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $85 per barrelக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ க்ரூட் ஆயில் பிரைசஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் கம்மியாகும். ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சதுனால பெட்ரோல் பிரைஸ் டீசல் பிரைசஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பட் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்டா ஒரு 4 times வந்து பெட்ரோல் பிரைசஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $108 கிட்ட per liter பெட்ரோல் பிரைஸ் இருக்கு. இது வந்து திரும்ப அவங்க வந்து 101 or 102 கொண்டு வர்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். டீசல் பிரைஸும் அப்படித்தான். இது ஒரு நல்ல ஃப்ளோவா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ருபி ஸ்டெபிலைசேஷன் என்ன அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயில் வந்து வெளியே காசு டாலர்ல கொடுத்து வாங்கும்போது அதுக்கான அவுட் சோர்ஸ் வந்து கம்மி ஆயிரும். அப்போ நம்ம நிறைய டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அதனால என்ன ஆகும்னா நம்ம USD INR ரேட் இருக்கு இல்லையா அது நம்மளோட பணம் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ட்ராவல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இருக்கனால ட்ராவல் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போகலாம். US ஈரான் வார் நடக்கும் போதுலன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து FIIயோட அவுட்ஃப்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட 2 lakh crore கிட்ட வந்து வெளியே போனாங்க. பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட FII இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா FII கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் இந்தியன் எக்கானமி வந்து பூம் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும். உங்களுக்கு கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனிஸோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லாம் வந்து இப்போ மார்க்கெட் Nifty 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வரும். அப்போ நல்லா வரும் அப்படின்னா ஷேர்ஸ் எல்லாமே ஒரு ரேலியாகவும் மேபி பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. SIP நல்லாவே போகும். நான் சொல்லியிருக்கேன் எப்போல்லாம் மார்க்கெட் வந்து சைட்வே ட்ரெண்டில் போதோ அப்போல்லாம் வந்து SIPயில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எப்போவுமே உங்களோட இன்கம் இருக்கு இல்லையா அதில் 30% மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே ஒதுக்கிடுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2000 ஃபார் 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க SIP நான் சொல்கிறது. அதே மாதிரி ஃபார் 12% CAGR அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2,40,000 பட் அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 2,08,000 டோட்டலாக 4,48,000 கிட்ட உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ SIP பண்ணுறதுக்கான சரியான டைம் இது. நீங்கள் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மீன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி வில் க்ரோ. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சரியான டைம். சரி, இப்போ இந்த வார் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணனால வேர்ல்டு எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் வேர்ல்டு எக்கானமியே வந்து நல்லா பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமாக தான் 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெட்ரோலியம் லிக்விட்ஸ் இருக்கு இல்லையா அது மூலியமாக தான் கிராஸ் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கான போகிறதுனால அதோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாகும். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கம்மியான என்ன ஆகும் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரேட் கூடும். ஏன்னா டாலர் வேல்யூ கம்மியாகும் போது நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இந்தியாவில் வந்து நியர்லி பர் கிராம் ஒரு கிராம் 13,800 13,600 கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு எக்கானமியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்மே வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த லோன்ஸ் ஆகட்டும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா US ஃபெடரல் ரிசர்வ் எல்லாமே ஃபேஸஸ் லெஸ் ப்ரெஷர் டு இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது. நெக்ஸ்ட் இதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் எப்படி இந்தியாவில் கூட Nifty 50 கெயின் ஆச்சோ மார்க்கெட் பூம் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்ஸ் நிக்கே மார்க்கெட் ஆகட்டும் இல்லை சவுத் கொரியா காஸ்பி மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே மோர் தென் 4% 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்தியா மார்க்கெட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் குட் நியூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ.